என் கல்யாணத்துக்கு 100 ஐட்டம்ஸ் போட்டிருந்தோம். நான் வந்து கர்நாடகாவோட ஸ்பெஷலி நார்த் கர்நாடகா என்னோட நேட்டிவோட ஸ்பெஷல் ஜோளத ரொட்டின்னு எல்லாருக்குமே எல்லாமும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி எல்லா மெனுவும் போட்டிருப்போம். இல்லை அது பண்ண ஃபங்க்ஷனில் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணோம். அதில் 120 வெரைட்டிஸ் போட்டோம் ரிசப்ஷனுக்கு. நார்த் இந்தியன் ஸ்வீட்ஸு அண்ட் தெலுங்கு ஆந்திரா பொடி ஐட்டம். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். சரி சொல்லுங்க. இன்னைக்கு நீ என்ன விஷயத்த பேச போகுது அப்படின்னா கல்யாண சாப்பாடு அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுக்கு என்னங்கிறப்ப கல்யாண விருந்த பிரம்மாண்டமாக வைத்தவர்களும் அந்த கல்யாண விருந்தை எடுத்து நடத்திய கேட்டரிங் செய்தவர்கள் அப்படிப்பட்டவங்களாம் இந்த பக்கம் இருக்கிறாங்க. ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான். இன்னொரு பக்கம் கல்யாணத்தை பிரம்மாண்டமா பண்ணது போக கல்யாண விருந்தே இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கே, இது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தரப்புமாக இருக்காங்க. அப்படி பாரு, சூப்பர் சீனரி. இந்த சீண்டான ஊருக்குள்ள நடக்கவே இல்ல, இப்ப அது நடக்க போகுது. முதல்ல இந்த பக்கமே போவோம். நீங்க என்ன விருந்து வைத்தீர்கள்? உங்களுடைய மாபெரும் விருந்து என்ன? அத கேக்குறதுக்கு நீ யாரா? அப்படி சொல்லுங்க மாப்ள. அதை டீடைல் பண்ண முடியுமா ஷார்ட்டா? கரெக்ட்பா. இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்தை யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு நல்ல நான் பொள்ளாச்சியிலிருந்து வரேங்க. என் கல்யாணத்துக்கு 100 ஐட்டம்ஸ் போட்டிருந்தோம். 100 ஐட்டம்? ஆமாங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சைவமா அசைவமா? சைவம்ங்க. சைவத்துல 100 ஐட்டம். ஏன் பயந்துட்டியா? இல்ல. சைவத்திலே வெஜ் மட்டன் பிரியாணி, வெஜ் ப்ரான்ஸ், அந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம்ஸ்லாம் வெஜ்லேயே பண்ணோம். நீயா? அப்ப எல்லா குசின் பண்ணோம். சைனீஸ், மெக்சிகன், இட்டாலியன் எல்லா குசின் பண்ணோம். நான் உங்களை எப்படி நம்புறது? ஏன் மேல நம்பிக்கை இல்லையா? என்னால இப்போ என் பிரதர் மேரேஜ் வந்து நெக்ஸ்ட் இயர் பண்ணலாம்னு இருக்கோம். அவர் 150 போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அது இன்னும் 50 மெனுஸ் கிரியேட் பண்ணணும். இதெல்லாம் வந்து மெனு நீங்களே கிரியேட் பண்றதா? கிரியேட் பண்றது தான். சொல்லவே இல்ல. ரொம்ப முக்கியம். சட்னில பாத்தீங்கன்னா துளசி போடுறோம், கொய்யா போடுறோம். அடுத்து என்ன போடலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். வெரி குட். அப்படித்தான் இருக்கணும். ஒரு சூப்பர் 3 டிஷ் சொல்லுங்க இந்த 100ல உங்க கல்யாணத்தை பொறுத்தவரை. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? ஸ்வீட்ல வந்து ஐஸ் மலாய் தோசை போட்டோம். ஐஸ் மலாய் தோசை. என்ன ரைமிங்கா பேசுற? ஸ்வீட்டுங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா காரைக்குடி கருவேப்பிலை குழம்பு. காரக்குடி கருவேப்பிலை குழம்பு. நல்ல ஐடியாவா இருக்கே. வா போலாம். கொய்யா சட்னி, வெஜ் ஷவர்மா. ஓகே. எனக்கு மேரேஜ் ஆயிருக்கு, எனக்கு பொண்ணு இருக்கு. நான் உங்களை எப்படி நம்புறது? ஏன் மேல நம்பிக்கை இல்லையா? ஸோ இந்த மகாவிருந்துல அவளுக்கு நடந்த ஒரு மாராப்பு ஃபங்க்ஷன். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? இது வந்து தாய் மாமனோட சீர். பொண்ணு பெரிய பொண்ணு ஆகிறதுக்கு முன்னாடி சரி சரி அப்புறம் என்னாச்சு? வந்து ஒரு சீர் கொண்டு வருவாங்க. எந்த ஊர் நீங்க? அத கேக்குறதுக்கு நீ யாரா? நான் வந்து கர்நாடகா, என்னோட ஹஸ்பண்ட் வந்து தமிழ்நாடு. ஸோ இந்த கல்ச்சர் வந்து 2 ஸ்டேட்லயுமே இருக்கு. என்னடா சொல்ற? ஆமாண்ணே. நாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 ஐட்டம் போட்டோம். அப்படியா? அப்படிதான். ஸோ நான் சொன்ன மாதிரி 2 ஸ்டேட்ன்றதுனால நாங்க 2 ஸ்டேட்டோட டிஷ்ஷஸும் ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷஸாக இருக்கணும் அண்ட் 2 ஸ்டேட்டோடதும் மிக்ஸ் பண்ணி தான் போடணும் தான் போட்டோம். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? நீங்க எத்தனை வெரைட்டி? நாங்க வந்து 103. 103. 103 என்ன பத்தி பேசுறீங்க? அதான் கேட்டா வழக்கம் சொல்ல வேணாமா? கேக்குறாங்க கேள்விங்க. வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே சேர்ந்து. இது பாருங்கப்பா, இது வித்தியாசமா இருக்கேப்பா. கரெக்டா கேட்டுவிட்டா? அப்பா 103. எதுக்கு இவ்வளவு? ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களே. அவங்க வந்து நார்த் இந்தியன்னு, ஸோ எல்லாருக்குமே எல்லாமும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி எல்லா மெனுவும் போட்டிருப்போம். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. இல்ல அதுவே ஒரு 10-12 சாப்பிடலாம். நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறேன். கோல் போட்டாயா? சரி, எங்க ரிசப்ஷன்ல வந்துட்டு 4000 பேர் வந்தாங்க சார். ஆளாளுக்கு பிடிச்ச எடுத்து சாப்பிட்டுக்கட்டும் அந்த மாதிரி. இது எப்படி உனக்கு தெரியும்? அவங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட்டுக்கலாம். ட்ரிங்க் அண்ட் டைன் மெனு வெட்டிங் ஃபீஸ் அப்படின்னு போட்டு அட்டகாசமா ஒரு டைப் பண்ணி. தெரியுமாடா, எனக்கு ரொம்ப அறிவாளித்தனமா பேசாத. இப்போ ஜென்ரலா இப்போ இந்த வெட்டிங் ஃபீஸ்ல நீங்க என்னென்னலாம் சாப்பிட்டீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? நாங்க சாப்பிட்டது வந்து வெஜ் புலாவ் சாப்பிட்டேன் சார். அதுக்கப்புறம் தோசை சாப்பிட்டேன். நான் உங்களை எப்படி நம்புறது? ஏன் மேல நம்பிக்கை இல்லையா? நைட்ல அவ்வளோ சாப்பிட முடியாது, காலையில கல்யாணங்கிறதுனால அவ்வளோதான். வெரி குட். அப்படித்தான் இருக்கணும். ஓகே, உங்களுடைய பிரம்மாண்ட கல்யாணத்துடைய மெனு என்ன? என்ன அப்படி கேட்டுட்டே? நீ 2022 என்னுடைய டாக்டர் மேரேஜ். அதுக்கு என்னங்கிறப்ப? நான் நெய்வேலியிலேருந்து வரேன். 139 ஐட்டம் சார். 139 ஐட்டம். ஐயோ எனக்கு தலை சுத்தி சுத்தி வருதே. ரிசப்ஷன் மட்டும் 139. டோட்டலாக 4 ஃபங்க்ஷனுக்கும் 234. அப்படியா? என்னத்த அப்படியா? ஃபுல் வெஜ் ஒரு 4-5 டிஷ் சொல்லுங்க. பலாப்பழத்தில் பாயாசம். பலாப்பழ பாயாசம். ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா.
உங்க ஏரியா ரைட்டு. மேங்கோ கேசரி. மேங்கோ கேசரி. கேசரி. இது எப்படி உனக்கு தெரியும்? இது ஓ, பண்ருட்டி ஏரியால இருந்து என்னென்ன இருக்கோ அவ்வளோத்தையும் இறக்கிருக்கீங்க. அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். நீங்க நம்ம சென்னை தான் சார், கேட்டரிங் பண்ணுறோம் நம்ம. இப்ப என்ன செய்ய சொல்ற? ஆ, நம்ம வந்து பண்ண ஃபங்க்ஷனில் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 2 years பிஃபோர் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணோம். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? அதில் 120 வெரைட்டிஸ் போட்டோம் ரிசப்ஷனுக்கு. ஓ, அது எப்படி பிரித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஏன் நீ என்கிட்ட சொல்ற? இதுல எதனா உள்ள அர்த்தம் இருக்கா? ரைட்டு. பின்னால 2016 என் பொண்ணு கல்யாணம் பண்ணாங்க. சொல்லவே இல்ல. ரொம்ப முக்கியம். ஆ, நியர் அபவுட் ஒரு 50 ஐட்டம்ஸ் ஆகும். 50 ஐட்டம். ஆஹா, என் நெஞ்ச தொட்டுட்டடா. 50 ஐட்டம். அதில் நீங்கள் ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா நார்த் இந்தியன் ஸ்வீட்ஸு என்ன பத்தி பேசுறீங்க? விவரம் கேட்டா வழக்கம் சொல்ல வேணாமா? அண்ட் தெலுங்கு ஆந்திரா பொடி ஐட்டம். இப்ப என்ன செய்ய சொல்ற? பக்கத்துல சார் சென்னையில இருந்து தான் வரேன், பட் என்னோட நேட்டிவ் வந்து திருநெல்வேலி. அதுக்கு என்னங்கிறப்ப? ஆ, என்னோட பொண்ணோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு பண்ணோம், 40 ஐட்டம்ஸ் பண்ணோம். ஆமா, நீ பெரிய ஜமீன்தாரு. ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கே பர்த்டேக்கு, ஆமா சார். கல்யாண விருந்துன்னு ஆரம்பிக்க போய் பர்த்டே விருந்து எல்லாமே 40க்கு போதாப்ப. டெபினெட்லி. ஆமா, என்னோட பொண்ணோட பேர் வந்து அனன்யா. சொல்லவே இல்ல. ரொம்ப முக்கியம். ஆ, சரி, அதனால 4 letters. அப்போ நாங்க என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா, என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? எல்லா ஐட்டம்ஸ், இப்போ மெயின் ஐட்டம்ஸ் பிரியாணினா 4 வகையான பிரியாணி, ஸ்வீட்ஸ்னா 4 வகையான ஸ்வீட்ஸ், அத மாதிரி எல்லாத்துலயும் 4 நாள் வச்சு 40 ஐட்டம்ஸ் பண்ணோம். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. 40 வெரைட்டில டாப் 4 வெரைட்டி சொல்லுங்க. அது எப்படிங்க என் வாயால சொல்லுவேன்? இளநீர்ல அல்வா பண்ணியிருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இளநீர் அல்வா. இதெல்லாம் நம்ம ஊர்ல நடக்கிற கதையா? சிக்கன்ல வந்து படான்னு ஒண்ணு செஞ்சிருந்தாங்க. படா. ஆமா, ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. புதுசா இருக்கு. அது நல்லா இருந்தது. நூடுல்ஸ்ல வந்து நூடுல்ஸ் ரோல் பண்ணி ஒரு டிஷ் பண்ணியிருந்தாங்க. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? அது பேர் எனக்கு தெரியல. மறந்துடுச்சு. நூடுல்ஸ் ரோல். அது நல்லா இருந்தது சார். ஓகே. சொல்ற பூரா நம்பி ஏமாறதுக்கு நான் ஒன்னும் சொங்கியும் கிடையாது, உன்னை மாதிரி மங்கியும் கிடையாது. பக்கத்துல உங்களுடைய மிகப்பெரிய கல்யாண பிரம்மாண்ட விருந்து. குட் கொஸ்டின். 48 ஐட்டம்ஸ் போட்டிருந்தோம். டிஃப்ரெண்டான ஐட்டம்னா கொட்டாங்குச்சி இட்லி போட்டிருந்தோங்க சார். கொட்டாங்குச்சி இட்லி. சரிப்பா, அதை விடு. ஆமாங்க, கொட்டாங்குச்சியிலே மாவு ஊற்றி வேக வைக்கிறதுங்க. விளங்குன மாதிரி தான். கொட்டாங்குச்சியில் மாவு ஊற்றி அதில் 2 வெரைட்டி சட்னி வச்சு திருப்பி மேலே மாவு. புரியல, அது நார்மலா வேக வைக்க வேண்டியது. அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்குது. கொட்டாங்குச்சியில வேக வைக்கிறதுல என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு? நம்ம நார்மலாக இட்லி போடுறது ரொம்ப சாஃப்ட்னஸாக இருக்கும் சார். இதில் ரவா கலந்து ஊற்றுறாங்க. இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். அதனால கொட்டாங்குச்சியில் நம்ம நெய் தடவி ஊற்றுறப்ப அதில் ஒட்டாதபடிக்கு வருதுங்க சார். இப்ப என்ன செய்ய சொல்ற? நம்ம நார்மல் இட்லி வச்சுறத விட கொட்டாங்குச்சி ஒன்று மேலே ஒன்றா அப்ளை பண்ணி வேக வைக்கிறதுனால அதில் ஒரு நல்ல டேஸ்ட் வருதுங்க சார். ஏதோ பேசுறதுக்காக ராஜா பேசிட்டு இருக்காத, நேரத்துக்கு எடுத்தாத, நல்ல விவரமா பேசு. அது கொட்டாங்குச்சியோட சர்வ் பண்ணிடுங்க. ஆமா, கொட்டாங்குச்சியில இருந்து எடுத்துங்க சார். சொல்லவே இல்ல. ரொம்ப முக்கியம். அதை கப்பலை வச்சு தயிர் மேலே ஊற்றி இட்லி பொடி போட்டு கொடுப்போங்க சார். பாகுபலி தோசை, பீஸா தோசை. பாகுபலி தோசை. இது எப்படி உனக்கு தெரியும்? ஆமாங்க. அப்படின்னா பெருசா இருக்குமா? இல்லைங்க சார், பாகுபலி தோசைன்றது நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி ரவுண்ட் கல்லு. அதெல்லாம் எப்படியா நடக்கும்? 43. அதை விரும்பி சாப்பிட்டது வந்து ஃபர்ஸ்ட் ஆக்ரா பான். இப்போ 4 வருஷம் அது மேரேஜ் ஆச்சு. என்னப்பா சொல்ற? ஐயோ, இந்த ஆக்ரா பான் ஒன்று ஸ்வீட் ஒன்று இருக்கு. ஆக்ரா பான். பான். காசி அல்வான்னு ஒன்று போட்டோம் சார். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? காசி அல்வா. என்னடா சொல்ற? ஆமாண்ணே. அது உண்மையிலே திருநெல்வேலியில இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. தண்ணி வந்தது, அதுல செஞ்சாங்க. இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? ஆனா காசி அல்வா எதுக்கு திருநெல்வேலியில இருந்து தண்ணி வந்துச்சு? அந்த விஷயத்தை கேக்குறியா? நான் சொல்றேன். அந்த தண்ணி வாட்டர் அது வந்து குவாலிட்டி கிடைச்சு அந்த தண்ணியில செஞ்சாலும் நல்லா இருக்கும், அந்த டேஸ்ட் கிடைக்கும்னு சொல்லி செஞ்சாங்க சார். என்ன சொல்றான்? சரி, ஏங்க கேட்டரர்ஸ்ல என்னங்க என்னமோ பண்றீங்க? ஆமா, நீ யாரு? இப்ப காசி அல்வா செய்வதற்கு திருநெல்வேலியில இருந்து தண்ணீர் வந்தால் கூடுதல் டேஸ்டாக இருக்குமா? நீ கேக்குறதுனால சொல்றேன். சொல்லு. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கே போய் நம்ம சமைக்கிறதுனால அந்த அவுட்புட் கொண்டு வரணும் அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. ஆமா, நீ சொல்றது நியாயம்தான். ஸ்டேஜ்ல வந்து 100 வெரைட்டி போட்டிருந்தோங்க நைட்டு. இத முதல்ல நீங்க சொல்லக்கூடாதா சாமி? அதுல வந்து நைட்டு வந்து நிறைய சைனீஸ், நார்த் இந்தியன், ஆந்திரா எல்லாம் மிக்ஸ்டா போட்டோம். அதுக்கு என்னங்கிறப்ப? காலையில வந்து ஸ்பெஷலா என்ன போட்டோம்னா திருவேணின்னு ஒரு ஜூஸ் போட்டோம். சொல்லவே இல்ல. திருவேணி. கிரேப்ஸ், பைனாப்பிள், ஜிஞ்சர் 3 கலந்து திருவேணின்னு ஒரு ஜூஸ். என்ன திருவேணி?
கரெக்டா கட்டுக்கிட்டா த்ரீங்கிறது வந்து ட்ரை திரிவேணி. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? ஒரு பேருள்ள டிஷ்ஷை செஞ்சு நான் கேள்விப்பட்டிருக்கேன். செஞ்ச டிஷ்ஷுக்கு பேரு வச்சு அதுக்கு ஒரு ஹிஸ்டரி சொல்றீங்க பாருங்க, அது சிறப்பு. என்னய்யா இவ்வளவு அப்பாவியா இருக்கிற? அதுக்கப்புறம் வந்து கரும்பு சாறு பொங்கல். உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? அதுக்கப்புறம் லோட்டஸ் ஸ்டெம் மோர் குழம்பு. அது எப்படி இருக்கும் லோட்டஸ் ஸ்டெம்ல? அது எப்படிங்க என் வாயால சொல்லுவேன். அது பண்ண மோர் குழம்பு நல்லா இருக்குமா? நல்லா இருக்குங்க. ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும், நல்லா இருக்கும். கேட்டுக்க